எந்த வீடியோட ஃபர்ஸ்ட் போடுவேன்? எது ப்ரோ? இந்த வீடியோ அந்த வீடியோ? இல்லை மொதல் 24 அதை முடிச்சிருவோம். ஏன்னா நம்ம வருஷமே முடிஞ்சிருச்சுல, அது மொதல் போட்டுட்டு. ஏன்னா இப்போ இதோட இன்டர்வியூ அது அப்படி தான் ஆரம்பிப்பேன். எப்படின்னா சரி 2024 பார்த்தாச்சு, 25 பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இதோட இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from vaccine. ஓகே. ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன். ஓகே ப்ரோ, இப்போதான் நம்ம 2024ஓட முடிஞ்ச யூடியூப் கம்யூனிட்டிலே கடைசியா 2024 மூவிஸ் ரிவ்யூ அன்னைக்கு தான் பார்த்தேன். நேத்து தான் இவங்க போட்டுருந்தாங்க. அப்ப அவங்களே தாண்டி தான் நம்ம போடுறோம். நம்ம தான் கடைசி. இல்ல லாஸ்ட்ல இருக்கலாம், இவ்வளவு லாஸ்டா இருக்க கூடாது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? வாட் we can expect in 2025. அதாவது வரப்போற படம். என்ன படத்துக்காக நம்ம டையா வெயிட் பண்றோங்கிற பத்தியால which movies that we excited to watch in theater okay in 2025? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, நான் அப்படியே ஃபாலோ பண்றேன். எனக்கே தெரியாது என்ன வருது. அதான் எனக்கு என்ன ஸ்டார்டிங்ல அந்த பெரிய பெரிய படத்தெல்லாம் சொல்லி விட்டுறேன். ஓகே, இதெல்லாம் கட் பண்ணிடு. இப்போ இதெல்லாம் போடுவேன். இதெல்லாம் கட் பண்ணிடு. இதெல்லாம் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி. Most exciting movie of the year that I really waiting for is Thalapathy 69. Okay, one last time. அந்த வீடியோ அப்ப பாக்குறப்பயே கொஞ்சம் நெகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. நிறைய பேர் அழுந்தாங்க. சீரியஸ்லி எனக்கே கொஞ்சம் நெகிழ்ச்சி. என்ன one last time. I was like, oh my god. அது அந்த டைம்ல பார்த்தேன்னு one last time நம்ம தளபதிக்கு வந்துச்சு. அப்புறம் இவரு மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸா, அதுலயும் வரும் one last time. ஒன் லாஸ்ட் ரைடர் வரும் சம்திங்லா. ஸோ அது வந்துச்சு. அது எல்லாமே முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ நம்ம ஹெச் வினோத் எடுக்கிறாரு. இட்ஸ் லைக் வித் பூஜா ஹெக்டே. இன்னும் அவங்க பேர் என்ன, மமிதா பைஜு. மியூசிக் நம்ம அனிருத் கிளப்பிடுவாரு. அனிருத் பாரு, தலைவருக்கும் சரி தளபதிக்கும் சரி ஹி கோ இன்டு அ ட்ரான்ஸ். வேற மாதிரி தான் மியூசிக்லாம் அது தெரிக்க விட்டுருவாரு. மிச்சாலுக்கு எங்களுக்கு மட்டும் துணி இப்படி பண்றாருன்னு தான் தெரியல. இல்ல இது நல்லா இருந்துச்சு. சவாடிகா நல்லா இருந்துச்சு. குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரனோடது. இட்ஸ் கம்மிங் April 14 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் டேட். ஐயா, விடாமுயற்சிக்கு பண்ண மாதிரி குட் பேட் அக்லிக்கும் பண்ணிடாதீங்க, என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு April 14 ரிலீஸ் பண்ணிட்டு April 1 வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்களா, சாரி மூவி நாட் ரிலீசிங் ஆன் April 14 அப்படின்றாங்க. அடுத்த நாள் வந்து April Fool போடுவேன். பண்ணாலும் பண்ணுவாங்கடா இவங்க. ஐயோ. ஸோ தட்ஸ் த செகண்ட் ஒன், குட் பேட் அக்லி. ஸோ தளபதி. அதுக்கப்புறம் யாரு? ஆண்டவர் தான். தக் லைஃப் இஸ் கமிங். தளபதி ஆண்டவர்ன்றீங்க. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரை விட்டுட்டீங்க. கூலி அதுக்கப்புறம் தான் வருது. ஆனா இந்த வருஷம் தான் வருது. ஆமா, இந்த அக்டோபர்ல இட்ஸ் கமிங் ஆன் அக்டோபர். அதுக்கு முன்னாடி தக் லைஃப். ஓ, நீங்க வந்து அந்த இதோட வரீங்களா, அந்த மாச கணக்குல? அப்பதான் ஏன் ஃபர்ஸ்ட் தளபதி 69 சொன்னானே எனக்கு அதுவும் அக்டோபர்ல தான் வருது. ஆமாமா, தட் ஆல்சோ கமிங். டக்குன்னு ஞாபகம் இருக்கு, அதை வச்சு சொல்லிக்கிறேன். இல்ல உங்க மாட்டிங்கல பிரச்சனை இல்ல. அதான் பரவாயில்ல, இது என்ன இருக்கு. காமெண்ட் வந்து உங்களுக்கு திட்டணும். ஏன் தலைவன் படத்துல சொல்லணும். பரவாயில்ல, கமா பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. அப்படியே the thing is Thug Life after 40 years, மணிரத்னம், உலக நாயகன் கமலஹாசன், A.R. Rahman. It's like this combo itself, it's like a blockbuster combo. இதுல லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு, த்ரிஷா கேரக்டர்ஸ் மட்டுமே பாரு, அப்படியே வரிசையா வச்சு பாரு. இட்ஸ் லைக் ஓகே, இட்ஸ் a complete package. And that promo that came on, ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் அவங்க கொடுக்குற வீடியோஸ், லைக் ஐம் லிட்ரலி சென்சிங் சம்திங் நியூ இஸ் கம்மிங். இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு டைரக்டர் ஃபீல்ட் அவுட் ஆகாம இருக்கிறாருன்னா அது மணிரத்னம் தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் ஹி இஸ் காம்படிட்டிங் வித் ஆல் த யங் டைரக்டர்ஸ் நவ். விஷயம் இல்லாதவனால இவ்வளவு நாளா நிக்க முடியும். மணிரத்னம்க்கு விஷயம் இருக்கு, நான் சொல்லி ஊருக்கு தெரிய வேண்டிய இல்லை, இதை பதிவு பண்றேன். இவ்வளவு நாளும் கழிச்சும் நிக்கிறாரு. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த தக் லைஃப்ல. தலைவன் படத்துக்காகவே. தலைவன் படம் சொல்லிட்டீங்க. இப்போ இதுவும் இந்த வருஷம் தானே வருது. தலைவர் படம் குழியும் தலைவர் இல்ல, உங்க தலைவர் இவரு. இப்பதான் சொன்னீங்க தக் லைஃப், நீங்க இதுவும் வருது தானே. 22 இந்த வருஷம் தானே இல்லையா? இந்தியன் 3 ஆச்சு. இந்தியன் 3
ரிலீஸ் ஆன படத்தை எத்தனை இடத்துல ரிலீஸ் பண்ணுவீங்க? இந்தியன் 3 இல்ல இன்னும் ஃபைனல் பண்ணலடா அவங்க. இன்னும் இல்ல இன்னும் கொஞ்சம் ஷூட் இருக்கு, எல்லாம் பிளான் இன்னும் இருக்கா ஷூட்டு? நான் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இல்ல வந்து இல்ல ஒரு சாங் இன்னும் கொஞ்சம் சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தேர் இஸ் அ பஸ் அரௌண்ட் தேர் அண்ட் ப்ராப்ளம் பிட்வீன் லைக்கா அண்ட் ஷங்கர். லைக்கா வாஸ் டிமாண்டிங் அது வந்துட்டு எனக்கு நீங்கள் படத்தை போட்டு காமிச்சு தான் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வி ப்ரொசீடிங். திஸ் ஆல் பஸ்ல வி ரியலி டோன்ட் நோ ஹவு மச் ட்ரூத் ஆல் திஸ் திங்ஸ். எக்ஸை திறந்தாவே இந்த மாதிரி விஷயங்கள் தானே நிறையா வருது. ஜஸ்ட் ரீட் ஃபியூ ஆர்டிகல்ஸ், அதில் தான் போட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்த படம் நெக்ஸ்ட் மூவி தட் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் 7G Rainbow Colony 2. அதே ஹீரோயினா அதே ஹீரோ பட் வேற ஹீரோயின். ஓ கண்டினியூஷனா அந்த கதை ஐ கண்டினியூஷனா? திங்க் ஸோ. ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் தான் விட்டுருக்காரு செல்வராகவன். ஐ cannot imagine something else from the poster. பட் ஆல்மோஸ்ட் 60-70% ஷூட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். தட் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அந்த நினைத்து பார்த்து ஸ்டில் இப்போ நீ கேட்டாலுமே லைக் ஸோ ஃப்ரெஷ். இது கண்டிப்பாக இதுவும் யுவன் தான் பண்ணுவார். கிளாசிக் யுவன் இதுலேயே எதிர்பார்க்கலாம். வேற என்ன மூவி? பைசன், நம்ம துருவ் விக்ரமோடது, மாரி செல்வராஜ். ஓகே ஓகே தட்ஸ் a real கபடி பிளேயரா someone ரியல் லைஃப் தங்கராஜ் ஐ கெஸ். தங்கராஜ் நான் அந்த படம் யாருன்னா அந்த டைரக்டருக்காக மாரி செல்வராஜ். தட் ஆல்சோ மச் வெயிட்டட் மூவி பிகாஸ் ரொம்ப நாளா துருவ் விக்ரம் வாஸ் ப்ராக்டிசிங் அண்ட் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ். அவரோட ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன் இன்ஸ்டால, அதை பற்றிலாம் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தட் ஒன் இஸ் மச் வெயிட்டட் ஒன். கூலி, லோகேஷ் கனகராஜ், அனிருத், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தட் ஆல்சோ லைக் சத்யராஜ், அமீர் கான், அப்புறம் இன்னொரு சிரஞ்சீவியா சம்மன். ஆமா அது லீக் ஆச்சு. ஆமா இவரு சிரஞ்சீவி இல்ல அந்த ஐயோ இப்ப ரீசெண்டா கல்யாணம் பண்ணாங்களே அந்த சமந்தா நாகார்ஜுனா. சாரி சிரஞ்சீவி நாகார்ஜுனா. ஸோ தட்ஸ் அபவுட் இட். அனதர் ஒன் தட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார்னு நம்ம சொன்னோம்னா who else? சியானோட 12 வருஷம் கழிச்சு மத கஜ ராஜாவே வந்துருச்சு. இந்த துருவ நட்சத்திரம்லாம் உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வந்தாதான் இது ரிலீஸ் ஆகும் போல இருக்கு. அப்பயும் ரிலீஸ் ஆகுமா டவுட் தான். ஆக்சுவலி நான் பார்த்தேன். சிட்டா டைரக்டர் என்ன படம் அது? இப்ப வீர துயர சூரன். துருவ நட்சத்திரம். சரி, அடுத்து ஸ்டார் சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் அடுத்த வருஷம் என்ன படம் வருது? சிவகார்த்திகேயனுக்கு 2 படம் வருது. எனக்கு ஏஆர் முருகதாஸோட ஒன்று, இன்னொன்று வந்துட்டு சுதா கங்கரோட ஹிந்தி எதிர்ப்பை பற்றின மூவின்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி தட்ஸ் த இனிஷியலி சூர்யா வந்து தான் காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ சம் இஷ்யூஸ் பிட்வீன் சுதா கங்கரா அண்ட் 2D. சூர்யா புல் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஹி இஸ் நவ் டூயிங்ல. இந்த நீங்கள் சொல்லும் போது இந்த மாதிரி கதை நடிக்கிறது கொஞ்சம் தெரியும் எனக்கு. உண்மைதான். இன்னொரு படத்தை நம்ம விட்டுட்டோம் பார்த்தீங்களா? இன்னும் 2 படங்களை விட்டுவிட்டோம். சூர்யா 44, சூர்யா 45. சூர்யா 44 இஸ் ரெட்ரோ அனௌன்ஸ்ட் as May 1st. May 1st ரிலீஸ் பண்ணுறாங்க. May 1 The One அப்படின்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அழகா இருந்துச்சு. ரொம்ப நாளா அந்த The One அப்படிங்கறத அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. சம்திங் இஸ் தேர். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜியோடது. ஆமா மறந்துட்டேன். ஆமா படம் பேர் தான் என்னன்னு தெரியல. இப்போ ரீசெண்டா பேட்டைக்காரன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க எக்ஸ்ல, பட் நாட் ஷுவர்ல. ஸோ தட் மூவி ஐ எம் ரியலி ஹோப்பிங் இட் வில். விஜய் சேதுபதியோட எஸ் தெரியல எனக்கு. மலேசியால தான் எடுத்தாங்க அந்த படம். அந்த போன வருஷம் ஃபுல்லா. ஆமா ருக்குமினி அவங்க தான் மாமா கடையில ஓகே. அதான் வேற தனுஷ், சிம்பு அது அவங்க. சிம்புக்கு நம்ம இவரோடது வந்து அஸ்வத் மாரிமுத்துவோட இதை பத்தி கொஞ்சம் அந்த படம் வருது. சிம்புக்கு தக் லைஃப் வருது. தனுஷ்க்கு இட்லி கடை வருது. சொந்த டைரக்ஷன். தனுஷ் முழு நேரம் டைரக்டர் ஆகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் தொட்டதெல்லாம் தொடங்குங்கிறது வந்துட்டு தனுஷ்க்கு தாண்டா கரெக்டா இருக்கும். டைரக்ஷன் பக்கம் போனா டைரக்ஷன் இருக்கு, பாட்டு இருக்கு, லிரிக்ஸ் எழுதுறாரு, வேற என்ன. The movie that he choosing, the movie he directing, all having a different flavors. இப்போ பாரு அடுத்து பிப்ரவரியில வந்துட்டு he releasing நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். ஸோ அது ஃபெப்ல ரிலீஸ் ஆக போகுது நினைக்கிறேன். that also a good watch. Then இட்லி கடை is on April 14. Then what else we missing? பிசாசு 2. அது ஒரு 4 வருஷமா தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம் மிந்தி ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணி ரிலீஸ்க்கே ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரியாவோடது. மிஷ்கின் இன்னொரு படம் எடுக்கிறாரு. நீ கேட்டல விஜய் சேதுபதிக்கு ட்ரெயின் இருக்காங்க. மிஷ்கின், விஜய் சேதுபதி, சூரி நடிச்ச இன்னொரு படம் 7 கடல் 7 மலைன்னு ஒரு படம். போன வருஷம் பார்த்துருக்கு. ஒன்றும் வெளியாகல. இன்னும் வெளியாகல. ஓகே. மேபி இந்த வருஷம் சூரியும் இவரும் கேரளா மலையாளம். ஆமா பட்டு பேர் ஞாபகம். பிரேமம். So these are the movies that I am really waiting.
ஐ கவர்ட் ஆல். சீசாக்கெல்லாம் வெயிட் பண்ணலையா நீங்க? இருக்கு சீசா நம்ம நட்டி படம். விக்கிபீடியால இருக்கிற படம்லாம் வெயிட் பண்றேன்னு சொன்னா கீழே வந்து அதுக்கே கழுவி ஊத்துவாங்கடா. சரி பாப்போம். இல்ல இன்னொன்னும் என்ன இருக்குன்னா, குபேரா விட்டுட்டோம் பாரு தனுஷோடது. ஆமா குபேரம் இப்ப முதல்ல தெலுங்கு நடிகர் சொன்னோமா, அவரு தான் இருப்பாங்க அந்த படத்துல. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி விக்னேஷ்வனோடது, ஆமா, பிரதீப் ரங்கநாதன். டிராகன் அண்ட் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. டிராகன் தான் அஸ்வத் மாரிமுத்து. ப்ரமோன் விட்டானுங்க, கங்குவாவை செஞ்சுட்டானுங்க. அப்படியே சொல்லுங்க, அதெல்லாம் கோயின்சிடன்ஸா நடந்தது. அது எப்படி சும்மா கலப்பி விட்டு. இல்ல நீ சொல்லு. ஆஸ்காருக்கு அனுப்புவோம். அதுக்கு அடுத்து அவர் என்ன சொன்னார்? அவங்க சொன்னது நம்ம படத்துக்கு அனுபவமா தானே கேட்டாங்க. அதுக்கு அடுத்து கதற ஐ திங்க் pretty much we cover everything. டூரிஸ்ட் ஃபேமிலி நமக்கு நிறைய வியூ போன வீடியோ. நன்றி மக்களே. ஆமா அந்த படம் நான் பார்க்கணும் ப்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆமா இல்ல வீடியோ வியூ போனதுக்காக இல்ல, அந்த டைம் பாக்குற போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு.